ஆர்டினோவுக்கெல்லாம் தலைவன் ஆர்டினோ யூனோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கண்ட்ரோலரே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் இந்த கூட்டத்தில் இருக்கான். அடாப்டர் ஜாக் இருக்குது. அண்ட் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கிட்டத்தட்ட 6 மில்லியன் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அதுக்கு கொடுக்கும்போது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் காம்போனன்ட்ஸ் தெரிந்து கொள்வோம். ஸோ நான் போன வீடியோவில் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டினோவுக்கெல்லாம் தலைவன் ஆர்டினோ யூனோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டினோ யூனோவை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அண்ட் இந்த காம்போனன்ட்ஸ் அதாவது இந்த சைடில் இருக்கிற பின்ஸ், இந்த பின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்றது தான், அதையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பெரிய சீரிஸ் ஆர்டினோ சீரிஸே எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். இதுக்கு உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில உண்மைகள், சுவாரஸ்யமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆர்டினோ யூனோ அப்படின்னு சொன்னா யூனோனா என்ன மீனிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1, அதாவது ஆர்டினோவோட முதல் கண்டுபிடிப்பு தான் இந்த ஆர்டினோ யூனோ. அதனாலதான் இதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க, ஆர்டினோ யூனோ அப்படின்னு வச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்றதுக்காக. சிம்பிளா நமக்கு தெரியும், பட் முன்னாடியும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் இதை தானே பண்ணிட்டு இருந்து. அப்ப இந்த ஆர்டினோவால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆட்டோமேஷன் பண்ண முடியணும், ஈஸியா ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டினோ ஆர்டினோங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதாவது டெக்னிக்கலா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இப்போ ஒரு டவுட் வரலாம், கண்ட்ரோலர்ஸும் ஆர்டினோ ஒன்று தானே, ஏன் மாற்றி சொல்றான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்று கிடையாதுங்க. அதாவது ஆர்டினோங்கிறத பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு கண்ட்ரோலரை எம்பட் பண்ணி உள்ள வச்சிருக்கிற மொத்தமா ஒரு போர்டை தான் என்ன சொல்றோம், ஆர்டினோ அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு கண்ட்ரோலர்னா என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு சிப், ஒரு பின், நிறைய ஐஓ பின்ஸ் இருக்கும், இன்டரப்ட்ஸ் இருக்கும், பிடபிள்யூஎம் இருக்கும், வேற என்ன சொல்லலாம், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டரப்ட், டைமர்ஸ், அப்படி நிறைய விஷயங்கள் என்ன இருக்கும் கண்ட்ரோலர்ல இருக்கும். பட் அப்ப எல்லா ஆர்டினோலையும் கண்ட்ரோலர் இருக்கும், ஆனா எல்லா கண்ட்ரோலர்லையும் ஆர்டினோ இருக்காது. ஸோ இதுதான் மெயினான டிஃபரன்ஸ். ஸோ கண்ட்ரோலரை எம்பட் பண்ணின ஒரு மொத்தமாக ஒரு போர்டு, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆர்டினோ. அண்ட் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ், யாருக்கு வேணாலும் மாடிஃபை பண்ணலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம், ஃபீச்சர்ஸை டெலிட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷன். அண்ட் இந்த ஆர்டினோ கூட சப்போர்ட்டிவா ஆர்டினோ ஐடி நமக்கு கிடைக்கும். அதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இது வழியாக அந்த ப்ரோக்ராமை லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இந்த ஆல்ரெடி இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஐடி எதில் டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆர்டினோ யூனோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனோ மட்டும் கிடையாதுங்க, நிறைய இருக்கு. மெகா, நானோ, லியோனோடோ அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல நிறைய வருது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம இந்த யூனோங்கிற போர்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் இந்த ஆர்டினோ கற்றுக்க போறீங்கன்னா இதை முதல்ல பாருங்க, கண்டிப்பாக ஃபுல் ஐடியா கிடைச்சிரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி திரும்பவும் போகலாம். ஆர்டினோ யூனோவோட மொத்த காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி உள்ள ஒரு டயக்ராம் தான் இது. ஸோ இதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம மேலேருந்தே தொடங்கலாம். இந்த யூஎஸ்பி போர்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டில் என்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பி கேபிள், அதாவது நம்ம பிரிண்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் கம்ப்யூட்டரையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி அதை இன்டர்ஃபேஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இதனால் நமக்கு 3 விதமான யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு பவர் தேவை. ஸோ பவர் அப் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் தேவை. ஸோ அந்த 5 வோல்ட் பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேபிள் வழியாக ஏதாவது டிவைஸ் கூடயோ கம்ப்யூட்டர் கூடயோ கனெக்ட் பண்ணி இதுக்கு பவர் அப் பண்ணிக்கலாம், பவர் கொடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன். அதாவது இந்த போர்ட்லேருந்து இந்த கண்ட்ரோலர் கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கும், கம்ப்யூட்டர்லேருந்து இருக்கிற டேட்டாவை இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இது ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் ஆகும் இந்த போர்ட். இது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது இந்த கண்ட்ரோலரை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமை இங்கே பேர்ன் பண்ணுறது, அதாவது கம்பைல் பண்ணி இங்கே லோட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பவர் ஜாக். ஸோ இந்த பவர் ஜாக்கில் எவ்வளோ பவர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 to 20 வோல்ட் ரேஞ்சில் கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒரு ஏசி டு டிசி அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக மொபைல் சார்ஜர்லாம் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு அடாப்டர். ஆனால் பவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 to 20 வோல்ட் இருக்கணும். ஸோ இதோட போர்டுக்கு பவர் தேவை மொத்தமே 5 வோல்ட் தான். அப்போ நீங்கள் 7 to 20 வோல்ட் சொன்னால் அது எல்லாம் அடிச்சு போயிடாதா காம்போனன்ட்லாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இவன் இருக்கான், இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இந்த 3 கால் உள்ள வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுக்குற பவரை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுத்துரும். ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்டினோ யூனோவில்
7805 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் 3 லெக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் அது அரௌண்ட் 7 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் லெக் கிரவுண்ட். அண்ட் தேர்ட் லெக் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிடைக்கிற அவுட்புட். அதாவது நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா அப்ராக்சிமேட்டாக 4.8லேருந்து 5.2 வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம கேஸில் பார்த்தோன்னா நம்ம அடாப்டர்லேருந்து சார்ஜ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு 12 வோல்ட் அடாப்டர்னு வச்சுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் லெக்குக்கு கொடுப்போம். அப்போ அவுட்புட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கெஸ் பண்ணலாம். அதாவது 5 வோல்ட் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம இந்த கண்ட்ரோலருக்கு போர்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரோட ஒர்க்கிங். அண்ட் அடுத்ததாக இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரீசெட் பட்டன். ஸோ இது நம்ம மேனுவலாக ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் யூஸ் பண்ணுவோம். அதே நீங்கள் ப்ரோக்ராம் வச்சும் இந்த போர்டு என்ன பண்ண முடியும், உங்களால் ரீசெட் பண்ண வைக்க முடியும். அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து 13 வரைக்கும் இருக்கிற பென் எல்லாம் டிஜிட்டல் ஐஓ பின்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பொதுவாகவே தெரியும், சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டரில் படிச்சிருப்போம். அதாவது பிரிண்டர், மவுஸு, கீபோர்ட், மானிட்டர் இதெல்லாம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்னு. ஸோ அதே மாதிரி சில இன்புட் அவுட்புட் டிவைசஸை இதாலேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், கண்ட்ரோலராலையும். அண்ட் அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல்னாலே நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அதாவது 0s and 1s இன்புட்டை எடுத்துக்கும், அதே மாதிரி 0s and 1s அவுட்புட்டை கொடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியலைன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சு தரேன். அதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டராக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆர்டினோவில் டிஜிட்டல் ஐஓ பின்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட 0th பின்லேருந்து 13th பின் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் ஐஓ பின்ஸ் தான். ஸோ அதில் எதை வேணாலும் நீங்கள் டிஜிட்டல் ஐஓ பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்புட் அவுட்புட் பின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10வது பின்னில் நம்ம ஒரு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அண்ட் 9வது பின்னில் ஒரு எல்இடியையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச் இங்கே இன்புட்டாக ஆக்ட் ஆகும், எல்இடி அவுட்புட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நான் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்இடி ஆன் ஆகணும், இல்லாத டைமில் எல்இடி ஆஃப் ஆகணும். அதுக்கு நம்ம சிம்பிளாக இதில் கண்டிஷன் எழுதிடலாம். அதாவது 10வது ஸ்விட்ச் 1னா எனது ஹை ஆச்சுன்னா நமக்கு 9th பின் என்ன ஆகணும், ஆன் ஆகணும். அதாவது 1னா ஹை ஆன் ஆகும், இல்லாத பட்சத்தில் 9th பின் ஆஃப் ஆகணும், 0. ஸோ இப்படி கண்டிஷன், இது ப்ரோக்ராம் கிடையாது, இது உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு கண்டிஷன். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரீட் யூஸ் பண்ணி அந்த பின்னோட கண்டிஷன் அது ஹையா லோவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் ரைட்டுங்கிறது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பின் நம்பரை உங்களுக்கு ஹையோ லோவோ நீங்கள் பண்ணிக்கலாம், 1 or 0 நீங்கள் மாற்றிக்கலாம். இவ்வளோ தான் ஆர்டினோவில் டிஜிட்டல் ஐஓ பின்ஸோட ஒர்க்கிங். அண்ட் அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸ் தான், அதாவது அனலாக் பின்ஸ். பொதுவாகவே அனலாக்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியாது, அதாவது நம்மளால் ஃபீல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் இருக்கீங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் ஒன்று இல்லைனா ரொம்ப சூடாக இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கூலாக இருக்குது, இல்லைனா மீடியமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக இதான் டெம்பரேச்சர் இருந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை டிஜிட்டலாக மாற்றி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தான் பார்க்க முடியும். ஸோ இந்த பின்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சென்சர்ஸ், அனலாக் சென்சர்ஸை கனெக்ட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் சென்சர் கனெக்ட் பண்ணுறோன்னா அதை ரீட் பண்ணி இங்கே திரும்ப டிஜிட்டலாக மாற்றிக்கலாம். அதுக்கு இன்பில்டாக இந்த கண்ட்ரோலர்லேயே ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டினோவில் அனலாக் இன்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனலாக் இன்புட்ஸ் தான், அனலாக் இன்புட் அவுட்புட் கிடையாது. அதாவது இன்புட் அவுட்புட்டாக அந்த பின் ஆக்ட் ஆகாது, இன்புட்டாக மட்டும்தான். அது A0லேருந்து A5 வரைக்கும் உள்ள பின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அனலாக் இன்புட்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் பின்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் A0ல் டெம்பரேச்சர் சென்சாரையும் A1ல் ஒரு pH சென்சாரையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சாருமே நம்ம அனலாக் வேல்யூஸை ஃபெச் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆர்டினோவில் இன்பில்ட்டாகவே, அதாவது அந்த கண்ட்ரோலருக்கு இன்பில்ட்டாகவே பில்டின் ஏடிசி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அனலாக்லேருந்து டிஜிட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன்ஸ் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம், அனலாகை டிஜிட்டலாக மாற்றிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெம்புங்கிற ஒரு வேரியபிளில் அனலாக் ரீட் ஆஃப் A0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ A0ல் நமக்கு தெரியும் ஒரு டெம்பரேச்சர் சென்சர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அனலாக் வேல்யூ ஃபெச் பண்ணி டிஜிட்டலாக மாற்றி டெம்புங்கிற வேரியபிளில் சேவ் ஆயிரும். அதே மாதிரி A1ல் pHோட வேல்யூ எடுத்துரும். ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம அனலாக் இன்புட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பின்ஸ் தான், அதாவது TX RX, 0ங்கிறது RX, 1ங்கிறது TX. இந்த ரெண்டு பின் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை இந்த கண்ட்ரோலர்லேருந்து வெளியே ஒரு டிவைஸ்க்கோ எங்கேயாவது அனுப்பணுன்னாலும் அதே மாதிரி அங்கேருந்து டேட்டா ரிசீவ் பண்ணனாலும் இந்த ரெண்டு பின்னை யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு UARTங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் அதே மாதிரி டேட்டா ரிசீவ் பண்ணுறதும் நடக்கும். அண்ட் அதோட இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், TX RXன்னு ரெண்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இந்த LED க்ளோ ஆகும், ரிசீவ் ஆகுதுன்னா இந்த LED க்ளோ ஆகும். இதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது ஆர்டினோ எப்போது பவரை பாய்ச்சுன்னா அது இந்த எல்இடி க்ளோ ஆகும். இதை வச்சு உங்களால் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சீரியல் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஆர்டினோ யூனோவில் சீரியல் கம்யூனிகேஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா UART அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதாவது யூனிவர்சல் அசிங்கர்னஸ் ரிசீவிங் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகுது. ஸோ ஆர்டினோ போர்டில் பார்த்தீங்கன்னா 0th பின்னுங்கிறது ரிசீவர் ஆகும், அதாவது RX, அண்ட் ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா TX ஆகும் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ளூடூத்தை இந்த ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு இங்கேருந்து மொபைல் ஃபோனுக்கு ஒரு டேட்டா அனுப்பணும். அதாவது அதோட TX இதோட RXக்கும் இதோட RX அதோட TXக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி மொபைல் ஃபோன்லேயே ப்ளூடூத் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே இருந்து, அதாவது ஆர்டினோ போர்ட்லேருந்து நமக்கு ஏதாச்சும் டேட்டா அனுப்பணும்னா இந்த சீரியல் கம்யூனிகேஷன் மூலமாக தான் நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ நான் ப்ளூடூத்துங்கிற ஒரு மீடியம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத்னு கிடையாது, நீங்கள் என்ன ஒயர்டோ ஒயர்லெஸ்ஸாவோ டேட்டாவை சென்ட் பண்ணுற என்ன டிவைஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். serial.begin கொடுத்துட்டு உள்ளே எழுதுகிற நம்பர் இருக்குல்ல, அது பாட் ரேட், எத்தனை பிட்ஸ் பெர் செகண்ட் போகணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கும். ஸோ நான் இங்கே 9600 எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் serial.read பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி serial.printங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ரைட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை நீங்கள் எது கூட அசியூம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் லைட்டு கூட அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பிட் பை பிட்டாக போகும். சீரியல் லைட் மூவ் ஆகிறத பார்த்துருப்பீங்களா, 1 by 1, அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் சீரியல் கம்யூனிகேஷனோட ஒர்க்கிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். அடுத்தது தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸ் பார்த்துக்கோங்க. 3, 5, 6, 9 and 10. இந்த பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டில்ட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் மீன் பண்ணுது, அதாவது அனலாக் ரைட். ஸோ அனலாகை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பின்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அனலாகை ரைட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் என்ன, எதுக்காக இந்த அனலாக் ரைட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெரியறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு கிளிப் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆர்டினோ யூனோவில் PWM அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல அதில் உள்ள பின்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டினோ யூனோவில் 3, 5, 6, 9, 10 இந்த 5 பின்ஸுமே PWM பின்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக, இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு LED க்ளோ பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அதாவது பொதுவாக ஒரு எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிஜிட்டல் பின்ஸ் யூஸ் பண்ணி 1, 0ன்னு கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணிடலாம். பட் எனக்கு அப்படி வேண்டாம், ரொம்ப பிரைட்டாக எரியணும், அப்புறம் அதை விட கொஞ்சம் டிம்மாக அண்ட் ஆஃப் ஆகணும். இந்த ஸ்டேட் வேணும்னா PWM நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது அனலாக் ரைட்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மொதல் கேஸில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், 0ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அனலாக் ரைட்டில் 0ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அப்போ என்னென்னா அது மொத்தமாக அந்த பல்ஸை பாருங்கள் கீழே இருக்குது. ஸோ 0 வோல்ட், எந்த வோல்டேஜுமே வரல, அந்த எல்இடி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் ரெண்டாவது கேஸ் பாருங்கள், இந்த இடத்துல நான் 120ன்னு கொடுக்குறேன். ஸோ 120ன்னு கொடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக நான் எழுதியிருக்கேன் ஒரு 2.2 வோல்ட் அந்த பின்னுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6வது பின்னை எடுத்துகிட்டு 120ன்னு அனலாக் ரைட் எழுதுறேன். அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா அதில் ஒரு 2.2 வோல்ட் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எல்இடியும் க்ளோ ஆகும், கொஞ்சம் பிரைட்டாக. அண்ட் அடுத்தது பாருங்கள், நான் வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 200 கொடுக்குறேன். ஸோ 200 கொடுக்கும்போது அரௌண்ட் 4 வோல்ட் வரும்னு நான் அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், இன்னும் பிரைட்டாக அந்த எல்இடி கொஞ்சம் கூட பிரைட்டாக க்ளோ ஆகும். அண்ட் கடைசி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுக்குறேன், அதாவது நமக்கு 255ங்கிற வேல்யூ கொடுக்குறேன், அதாவது 8 பிட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. அந்த பல்ஸையும் பாருங்கள் எல்லாமே மேலே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஃபுல் 5 வோல்ட் கிடைக்கும். அப்போ அந்த எல்இடியும் நல்ல பிரைட்டாக க்ளோ ஆகும். அண்ட் இதோட கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கண்டிஷன் எழுதினாலே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த டிஜிட்டலாக கிடைக்கிற வேல்யூவை அனலாகாக மாற்றி அந்த எல்இடியை க்ளோ பண்ண வைக்கலாம். ஸோ அனலாக் ரைட்டுங்கிற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் கொடுக்கணும். நான் 5ன்னு ஒரு பின் நம்பர் எடுத்து 130ன்னு கொடுக்குறேன். ஸோ 130னா அதோட மீனிங் 130க்கு ஏற்ற மாதிரி அதோட வோல்டேஜ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்இடியோ மோட்டரோ என்ன அவுட்புட் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் PWM, உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இவ்வளோ நேரம் சொன்ன டிஜிட்டல், அனலாக், சீரியல் கம்யூனிகேஷன், பல்ஸ் வித் மாடுலேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாமே பாசிபிள் ஆனதுக்கு காரணம்
இந்த ஒரு கண்ட்ரோலர் தான் இந்த அட்மெகா 328ங்கிற கண்ட்ரோலர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நிறைய பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த பின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்காக போய் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு நடந்துச்சு. அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமை அதோட லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது இன்புட் எது அவுட்புட், எப்படி அவுட்புட் கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும், அண்ட் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அனலாகாக வாங்கின வேல்யூவை டிஜிட்டலாக மாற்றுறது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே பண்ணது இந்த ஒரு சின்ன சிப் தான், இந்த கண்ட்ரோலர் தான் அட்மெகா 328ங்கிற கண்ட்ரோலர். இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது டைமர்ஸ், இன்டரப்ட்ஸ் மாதிரிப்பட்ட ஃபீச்சர்ஸ். ஸோ அதையும் நம்ம குயிக் கிளான்ஸாக பார்த்துருவோம். ஒரு டைமர்ஸ் இல்லைன்னா இன்டர்னல் இன்டரப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதாவது இந்தந்த டைமில் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா இன்டரப்ட்ஸ்னால் என்னது, ஒரு இடையூறு. அதாவது ஒரு யாராவது வந்து இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரியல் லைஃப்லேயுமே நம்மக்கிட்ட யாராவது வந்து ஒருத்தங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடையூறாக இன்டரப்டாக வராங்க, நம்மக்கிட்ட வந்து டைம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுவோம், டைம் இதாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டரப்டாக நம்ம ப்ரோக்ராமில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 கண்டிஷன் வச்சுருக்கேன். ஒரு கண்டிஷனில் ஒரு எல்இடி 2 செகண்ட்க்கு ஒருக்க க்ளோ ஆகணும். அதே மாதிரி இன்னொரு எல்இடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்டில் க்ளோ ஆகணும். அந்த முதல்ல 2 செகண்டில் க்ளோ ஆகணுங்கிற எல்இடியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மெயின் ப்ரோக்ராமில் எழுதிட்டேன். ஸோ டிலே கொடுத்து 2 செகண்ட்க்கு ஒருக்க க்ளோ ஆகணும் அப்படின்னு. டைமரில் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க இன்னொரு எல்இடி க்ளோ ஆகணும். இந்த டைமர் என்னவா ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்டரப்டாக ஆக்ட் ஆகும். நான் என்ன தான் இங்கே பண்ணிட்டு இருந்தாலும் மெயின் ப்ரோக்ராமில் இந்த டைமர் வரும்போது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும், ஏன்னா அது இன்டரப்ட். ஸோ இப்படி தான் இந்த ஒரு டைமர் இன்டர்னல் இன்டரப்ட்ஸுங்கிறது ஒர்க் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம கண்ட்ரோலர் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த கண்ட்ரோலரே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் இந்த கூட்டத்தில் இருக்கான். அவன் தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அதாவது கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னா கண்ட்ரோலருக்கு கிளாக் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 16 மெகாஹெர்ட்ஸ்னு எழுதியிருக்கும். ஸோ அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சிங்கிறது உங்களுக்கு அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு ஆசிலேட்டர்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஊஞ்சல் இல்லைன்னா ஒரு சீசா நம்ம விளையாடுறோன்னா என்ன பண்ணுவோம், மேலே போவோம் கீழே வருவோம். ஸோ இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருவோம். இந்த மேலே கீழே போயிட்டு வரதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் வரைக்கும் அந்த வேவ் ட்ராவல் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆசிலேஷன், கீழேயும் மேலேயும் போயிட்டு வர ஒரு ஆசிலேஷன். இந்த ஆசிலேஷன் எப்படி ஆர்டினோக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 4 சுவிட்ச் இல்லாட்டி ஒரு 3 சுவிட்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுவிட்ச் ஏ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஆஃப் ஆகணும். அதே அதாவது ஒரு 10 மினிட்ஸில் ஆஃப் ஆகணும். அண்ட் அடுத்த சுவிட்ச் பி 15 மினிட்ஸில் ஆன் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு சுவிட்ச் எடுத்து சுவிட்ச் சிங்கிறது 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஆஃப் ஆகணும். இப்படி 3 கண்டிஷன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமெல்லாம் நமக்கு தெரியும், 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னால் நம்ம கிளாக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். பட் ஆர்டினோக்கு எப்படி தெரியும் அந்த டைம்? ஸோ அது ஒரு கால்குலேஷன் வேணும், அப்படி தானே? அதை வச்சு தான் அது என்ன பண்ணுது, அதில் ஒரு கிளாக்கோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அதுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கிட்டத்தட்ட 6 மில்லியன் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அதுக்கு கொடுக்கும்போது அதை வச்சு அது என்ன பண்ணிடும், அந்த டைமை கால்குலேட் பண்ணிடும். ஸோ இந்த ஆசிலேட்டரோட வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிளாக் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணி ஆர்டினோக்கு கொடுக்குறது தான் இதோட வேலை. இதை வச்சு தான் இது என்ன பண்ணுது, இந்த டைமை கால்குலேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஆர்டினோவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இது வரைக்கும் போர்டை கண்ணிலே காமிக்கல, தீரையாக சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஆர்டினோ யூனோ போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ரீசெட் பின், அது பக்கத்தில் இருக்கிறது யூஎஸ்பி ஜாக். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 13 அதாவது நம்மளோட டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா இங்கே கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 வோல்ட் அடாப்டர் ஜாக் இருக்குது. அண்ட் நம்மளோட ஹார்ட், அதாவது ஆர்டினோ யூனோட ஹார்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அட்மெகா 328 இங்கே இருக்குது. அண்ட் அப்படியே அதை திருப்பினீங்கன்னா நம்மளோட அனலாக் பின்ஸ், இன்புட் பின்ஸ் A0லேருந்து A5 வரைக்கும் உள்ளது இருக்குது. அண்ட் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 0 and 1 டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பின்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இவ்வளோ தான் ஆர்டினோவோட பின்ஸ். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்ககிட்ட யாருக்காவது காண்டாக்ட் பண்ணணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நம்ம பார்த்த ஆர்டினோ வச்சு பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நியர்லி மோர் தென் 50 வீடியோஸ். ஸோ இது எல்லாத்தோட இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் இருக்காது. ஆர்டினோவோட லிங்க் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் 1 by 1 கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.